அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்க. ஒரு பெரிய அறிமுகம் செய்திக்க ரொம்ப நன்றி. இந்த வராக்கடனுடைய பட்டியலை வெளியிடுவது என்பதை கோரிக்கையாக வைத்ததுல அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்புக்கு ஒரு பங்கு இருந்தது. ஆனா அதை முதல்ல வெளியிட்டது அகில இந்திய வங்கி அதிகாரிகள் வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு, ஆல் இந்தியா பேங்க் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன். அதே மாதிரி இந்த யுனைடெட் ஃபாரம் ஆஃப் பேங்க் யூனியன்ஸ் 9 சங்கங்களினுடைய கூட்டமைப்பு. அதனுடைய ஒரு சிறப்பு தன்மை என்னன்னு சொன்னா, அதிகாரிகளும் ஊழியர்களும், கடைநிலை ஊழியர்கள் உட்பட அடக்கிய சங்கங்கள் சேர்ந்து பல பொது காரியங்களுக்காகவும் தங்களுடைய ஊழியர் நலனுக்காகவும் சேர்ந்து போராடக்கூடிய ஒரு அமைப்பு. இது வேற எந்த துறையிலும் இன்னைக்கு இல்லை. இணைந்து போராடக்கூடிய அந்த தன்மை, குறிப்பாக தனியார் மயமாக்குறதுக்கு எதிராக இந்த 2 வங்கிகளை தனியார் மயமாக்குவோம்னு சொல்லி 2 வருடங்களுக்கு முன்னாலேயே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் அவருடைய பட்ஜெட் உரையில் பேசினார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை அமுல்படுத்த முடியல. காரணம் இந்த கூட்டமைப்பினுடைய ஒரு பெரிய முயற்சி என்பது. அந்த அவர்கள் நடத்திய பல போராட்டங்கள். வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பை பொறுத்தவரையில தொடர்ச்சியாக தேசியமயமானதுக்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகளில் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய நலனுக்காக, ஊதிய உயர்வுக்காக மட்டும் போராடுவதோடு நிறுத்தி கொள்ளாமல் அரசினுடைய கொள்கைகளுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு அமைப்பாக இன்னைக்கு உருவெடுத்திருக்கிறது. குறிப்பாக 2017 இதே அரசாங்கம் கொண்டு வந்த பில், FRDI பில்னு சொல்லக்கூடிய பினான்சியல் ரெசல்யூஷன் அண்ட் டெபாசிட் இன்சூரன்ஸ் பில் கொண்டு வந்த போது அதை அமுல்படுத்தக்கூடாது என்பதற்காக ஒரு மிகப்பெரிய இயக்கம் நடத்தி எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்து பாராளுமன்றத்திலும் எதிர்குரல் எழுப்பி பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவுல நேரடியாக போய் ஆஜராகி எங்களுடைய வாதங்களை வைத்து அதை வாபஸ் வாங்க வைத்தோம். நமக்கு விவசாயிகள் போராட்டத்தின் மூலமாக விவசாய சட்டங்கள் மூலம் பின்வாங்கினது தெரியும். ஆனா அதுக்கு முன்னாலேயே இந்த பில்ல பாராளுமன்றத்திலிருந்து வாபஸ் வாங்க வைத்த ஒரு பெரிய முயற்சியை வெற்றியுடன் செய்தது அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பு. அதனுடைய பொதுச் செயலாளராக இருந்திருக்கு. இப்போ இன்னைக்கு நாம பேசக்கூடிய பிரச்சனை என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல கலந்துகிடக்கூடிய எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும். இன்னும் நிறைய பத்திரிகைகள்ல குறிப்பாக இதுல நம்ம பாராட்ட வேண்டியது 3 அமைப்புகள். ஒன்று, இதுக்கு எதிராக வழக்கு போட்ட அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், ஜெகதீப் சொக்கர்னு சொல்லக்கூடிய டாக்டர் ஜெகதீஷ் சொக்கர். அவர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அகமதாபாத்ல பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, அதனுடைய ஒரு முக்கியமான பங்கு அவங்க போட்ட வழக்கு. சிபிஐஎம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி போட்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்துல. இது 2 மூலமாக இந்த விஷயங்கள் உச்ச நீதிமன்றத்துல ஒரு அந்த சட்டமே செல்லாது, அவங்க இந்த மாதிரி ஒரு பத்திரம் கொடுப்பது என்று முடிவு செய்ததே அரசியல் சாசனத்துக்கு புறம்பானது என்ற ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்கன்றது ஒரு பெரிய பாசிட்டிவ். 3வது பாராட்ட வேண்டிய விஷயம் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ். தோழர் நிதின் சேத்தியும் அவரோடு இணைந்த நியூஸ் மினிட், நியூஸ் கிளிக், நியூஸ் லாண்ட்ரி, இப்படிப்பட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் இது சம்பந்தமாக நிறைய ஆய்வுகள் செய்து ஏராளமான கட்டுரைகள் கொடுத்து அவங்க பயன்படுத்தின பல்வேறு தகவல்கள் உச்ச நீதிமன்றத்துல அது வழக்குக்கும் பயனுள்ளதாக இருந்தது. அதனால இந்த தீர்ப்பு வர்றதுக்கு உதவியாக இருந்தது. அவங்கதான் அக்குவேறு ஆணுயராக புள்ளி விவரங்களை தொடர்ந்து ஆய்வு செய்து வெளியிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் 4 மணிக்கு டெல்லியில பத்திரிகையாளர் சங்கத்துல நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்க எல்லாருமே, நிதின் சேத்தி, வக்கீல் கபில் சிபல், அதே மாதிரி பூஷன், இவங்க எல்லாரும், சோக்கர், இவங்க எல்லாருமே கலந்து கொண்டு ஒரு
நீண்ட பேட்டி அளித்திருக்கிறார்கள். அதுல நிறைய தகவல்கள் இருக்கு. அதை ஒரே நேரத்துல 27,000 பேர் பேஸ்புக் லைவ்ல பார்த்துட்டு இருந்தாங்கன்றதும் மக்களுக்கும் இதுல எவ்வளவு அக்கறை இருக்குதுன்றதை காட்டு. நான் இதுல சுருக்கமாக ஒரு 5-6 விஷயங்களை சொல்ல விரும்புறேன். ஒண்ணு இந்த தேர்தல் பத்திரம் வந்ததுதான் ஏதோ ஒரு டிரான்ஸ்பரன்சிய கொண்டு வர்றதுக்காக கொண்டு வரப்பட்டது என்ற வாதம் வைக்கப்பட்டது. அப்ப அதுக்கு முன்னால தேர்தல் பத்திரம் யாருமே அரசியல் கட்சிகளுக்கு எதுவும் காசு கொடுக்கலையா, நன்கொடை கொடுக்கலையான்னு சொன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏற்கனவே ஒரு சட்டம் இருந்தது. 20,000க்கு மேல எந்த ஒரு அரசு யார் நன்கொடை கொடுத்தாலும் அதை அந்த அரசியல் கட்சி அந்த பட்டியலை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும்ன்றது இருக்கு. தேர்தல் ஆணையம் அதை வாங்கி ஒரு கவர்ல போட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்களே தவிர அதை பற்றி வெளியில சொல்லாமலும் இருந்தார். அப்போ அது ஏற்கனவே இருந்தது. ஆனா அவங்களுடைய கம்பெனிகள் கொடுக்கும்போது அவங்க சில பிளாக் இல்லாம ஒயிட்ல கொடுத்தாங்கன்னாக்கி அது அவங்களுடைய டாக்ஸ் ரிட்டர்ன்ல இருக்கும். ஆனுவல் ரிப்போர்ட்ல யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தெரிந்து கொள்ள முடிந்தது. 2013ல ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நீங்க நேரடியா கட்சி கொடுக்கறதுக்கு பதிலாக எலக்ட்ரல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி அறக்கட்டளைகளுக்கு கொடுக்கலாம். இதுக்காகவே பல்வேறு அறக்கட்டளைகள் உருவாக்கப்பட்டன. அதுல முக்கியமாக ப்ரூடென்ஷியல் எலக்ட்ரல் ட்ரஸ்ட்ன்றது மூலமாகத்தான் ஏராளமான நன்முறைகள் பத்திரம் உட்பட கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றது இப்போ தெரியும். இப்போ இந்த வழக்கு வந்ததுனால உச்ச நீதிமன்றம் சொன்ன போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்களை வெளியிடணும்னு சொன்னதுனால எலெக்ஷன் கமிஷன் அந்த கவர் எல்லாம் முதல்ல உச்ச நீதிமன்றத்துல கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அதுதான் வேணும், எங்கள்கிட்ட அதுக்கு காப்பியே வைக்கலன்னு ஒரு சாக்கு போக்கு சொன்னாங்க. அது ரொம்ப வேடிக்கையா இருந்தது. எந்த ஒரு நிறுவனமும் ஒரு வழக்காடு மன்றத்துல போய் தகவல்களை கொடுக்கும் போது நாங்க காப்பி வைக்காம ஒரிஜினலே அப்படி கொடுத்துட்டோன்றது நம்ப தகுந்ததாக இல்லை. ஆனா அதை கேட்டு வாங்கினாங்க. வாங்கின பிறகு அது கொஞ்சம் வெளியிட்டு இருக்கிறார்கள். அதை வெளியிட்டு இருக்கிறதுல பார்க்கும்போது 2012-13ல அரசியல் கட்சிகள் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்றது பார்க்கும்போது பல்வேறு விதமான அமைப்புகள் 50,000ல இருந்து 5 லட்சம், 1 கோடி, கோடிக்கணக்கில் கொடுத்ததுதான் ரொம்ப கூடுதலாக பல அமைப்புகள் கொடுத்திருக்குதுன்றது அதுல பார்க்க முடியும். அதையும் இப்போ உள்ள இந்த எலக்ட்ரல் பாண்ட் பத்திரத்தையும் சேர்த்து பார்த்தோம்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய ஊழலாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத கண்கூடாக பார்க்க முடியும். இல்ல வேடிக்கை என்னன்னா, அமித்ஷாவும் இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலையும் பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு கூடுதல் எம்பி இருக்காங்க, அதனால கூடுதல் வாங்கியிருக்கிறோம். ஒரு எம்பிக்கு இவ்வளவுன்னு சொல்லி ஏலம் போடுறதுக்கா இந்த தேர்தல் பத்திரம், இந்த நன்கொடைன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக. இப்போ அதுல இப்போ இவங்க யாரெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது 4-5 விஷயங்கள் நான் ரொம்ப குறிப்பாக யார் கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்கன்றதெல்லாம் நிறைய புள்ளி விவரங்கள் வந்தது. நான் ரொம்ப கூர்மையாக மக்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாக்குறேன்னு சொன்னா, இதுல கொடுத்த நிறுவனங்கள் எதுக்காக கொடுத்திருப்பாங்க, அதனால மக்கள் நேரடியாக எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். டெவலப்மெண்ட் சால்ட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி 50 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கு. இண்டிகோ விமானம் அந்த கம்பெனி கோடிகள் கொடுத்திருக்காங்க. ஸ்பைஸ் ஜெட் கொடுத்திருக்கு. டெக்ஸ்டைல் கம்பெனிகள் கொடுத்திருக்கு. மெடிசின் உற்பத்தி செய்யக்கூடிய சிப்லா, ரெட்டிஸ் லேப் இவங்க எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. காட்டன் ப்ரொடியூசர்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க எல்லாரும் கொடுத்ததுக்கும் சாதாரண மக்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்குதுன்றதை இப்ப பார்க்கணும். உப்பு முதல் விமானம் வரை ஒரு கம்பெனி கொண்டு போய் கொடுக்குது. உற்பத்தி செய்யக்கூடிய இந்த கம்பெனிகள் போய் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அவங்க எதுக்காக கொடுக்குறாங்க? அவங்களுடைய சுயலாபத்துக்காக இல்லாமல் வேற எந்த காரணத்துக்காகவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ அதுல மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது குறிப்பாக மருந்துகள் எடுத்துது. மருந்து கம்பெனிகள் இதுல 47 கம்பெனிகள் பல்வேறு தவறுகள் செய்து தடை செய்யப்பட்ட சில கம்பெனிகள் அல்லது அவங்களுடைய சில மருந்துகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. தரம் குறைவான மருந்துகளை விற்றிருக்கிறார்கள் அப்படின்றதுல அவங்க எல்லாம் போய் இவங்க
சில கம்பெனிகள் எல்லாம் ரெய்டு நடந்த பிறகு கூட கொண்டு போய் இந்த தேர்தல் பத்திரம் கொடுத்திருக்கிறாங்கன்றது பார்க்கும். அப்ப இது மிரட்டி காசு பறிக்கிறதுன்றது கண்கூடாக தெரியும். அப்ப அதனுடைய விளைவு என்னது? மருந்தினுடைய விலை கூடி போச்சு. நாம எல்லாரும் நாம் போடுற நம்ம பலர் இன்சுலின் டெய்லி போடக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா மருந்து சிப்லா தான் கூடுதலாக இன்சுலின் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. அப்போ அது எல்லாத்தினுடைய விலையும், எல்லா அத்தியாவசிய மருந்துகளுடைய விலையும் கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் ஏற்கனவே ஒரு ட்ரக் கண்ட்ரோல் பாலிசின்னு ஒண்ணு இருந்தது. அதை தளர்த்தி ஒரு சில மருந்துகளை தவிர வேற எதுக்கும் இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லை, நீங்களே விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டாங்க. அதன் அடிப்படையில இந்த கம்பெனிகள் விலையை கூட்டிகிட்டே போறாங்க, தரம் குறைந்த மருந்துகளையும் விற்கிறாங்க. இதனால மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதே மாதிரி மும்பையில உள்ள ஒரு ஆஸ்பத்திரி, பிரபலமான ஆஸ்பத்திரி போய் பத்திரம் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க இதுக்கு இந்த பணம் யார்கிட்ட இருந்து வசூலிப்பாங்க? அங்க போகக்கூடிய பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து, நோயாளிகளிடமிருந்து பணம் வசூலிச்சு இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு 100 கோடி கொடுத்தாங்கன்னாக்கி அவங்க 1000 கோடிக்கு மேல மக்களிடமிருந்து கொள்ளையடிப்பார்கள். இது கண்கூடாக நடந்துகிட்டு இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்டீல் கம்பெனி, சிமெண்ட் கம்பெனி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இவங்க எல்லாம் நிறைய கோடி கோடியா கொடுத்துருக்காங்க. இப்ப அவங்க என்ன நோக்கத்தோட கொடுக்குறாங்க? எல்லாத்தினுடைய விலையை கூட்டலாம்னு சொல்லி. நாம சிமெண்ட் விலை கூடி போச்சு, ஸ்டீல் விலை கூடி போச்சுன்னு சொல்லி பொதுவா மக்கள் விலை கூடினாலே யாரை கோவப்படுறாங்க? மாநில அரசை பார்த்து கோவப்படுறாங்க. ஆனா இதுக்கும் ஒன்றிய அரசுக்கும் தான் தொடர்பு இருக்குதுன்றது சாதாரண மக்களுக்கு தெரியாது. அப்ப இந்த எல்லா அத்தியாவசிய பொருட்களும் வீடுகளுக்குள்ள கட்டுமானத்துக்கும் ரிப்பேருக்கும் தேவைப்படக்கூடிய எல்லா பொருட்களுடைய விலையும் கூடுவதற்கு இந்த தேர்தல் பத்திரமும் நன்கொடைகளும் காரணமாக இருந்திருக்குதுன்றத பார்க்க முடியும். இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா உணவு உற்பத்தி பொருட்கள், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய பல கம்பெனிகள் போய் நன்கொடை கொடுத்திருக்கிறாங்க. இப்போ அவங்க இதே மாதிரி நாம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுடைய விலையையும் கூட்டிட்டு இருக்கிறாங்க. நாம விலை கூட கூட டாக்ஸும் கூடுது. ஜிஎஸ்டி எப்போ விலை கூடுதோ அதுக்கேற்றபடி ஜிஎஸ்டியும் கூடும். அந்த விதத்துல ஜிஎஸ்டியும் இன்னைக்கு ஏற்கனவே புள்ளி விவரங்கள் இருக்குது. அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய 50% பேர் கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி என்பது டாப் 10% கொடுக்கிறத விட கூடுதலாக கொடுக்கப்படுது. அப்போ சாதாரண மக்களுடைய வயிற்றில் அடித்து கொள்ளையடிப்பதற்கு இந்த நன்கொடைகளும் தேர்தல் பத்திரமும் காரணமாக இருந்திருக்கிறதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஆயில் கம்பெனி இருக்குது, எல்லா விதமான கட்டுமானத்துக்கும் உள்ள கம்பெனிகள் எல்லாமே கொடுத்திருக்கிறத பாக்குறோம். அதுல இது நேரடியாக சாதாரண மக்களினுடைய வயிற்றில் அடிப்பதற்கு உருவாக்கப்பட்ட நன்கொடை திட்டம் என்பதை நாம புரிய வேண்டியது இருக்கு. இதை நம்ம சாதாரண மக்கள்கிட்ட கூடுதலாக சொல்லணும். இல்லைன்னு சொன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க? எல்லாரும் கட்சியும் ஊழல் தான், எல்லாரும் தான் வாங்கியிருக்காங்க, நன்கொடை யாரு தான் வாங்கல, ஊழல் யாரு தான் செய்யல அப்படின்னது இருக்கு. ஆனா நேரடியாக இதனால பாதிக்கப்படுகிறது நாம் ஒவ்வொருவரும் என்பதை நாம் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குதுன்னு பார்க்க. அடுத்தது இதுல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய செயல்பாடு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையான சேர்மன்ஸ் இருந்திருக்கிறாங்க. ஆர்கே தாழ்வார்னு ஒரு சேர்மன் இருந்தார். எமர்ஜென்சி 1975 இருந்து 77 வரைக்கும். அந்த எமர்ஜென்சி பீரியட்ல சஞ்சய் காந்தி பிரணாப் முகர்ஜியை கூப்பிட்டு சொல்றாரு, அவருடைய நண்பருக்கு ஒரு லோன் கொடுக்கணும். பிரணாப் முகர்ஜி அப்ப மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் பைனான்ஸ். அவர் அப்போ சேர்மனா இருந்த ஆர்கே தாழ்வாரை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி அவர் சஞ்சய் காந்தி ஒரு லோன் கேட்கிறாரு அவருடைய நண்பருக்கு, அது உங்கள்ட்ட அப்ளிகேஷன் உங்கள்ட்ட பெண்டிங் இருக்குதான், அதை கொடுங்கன்றாரு. ஆர்கே தாழ்வார் நான் பார்த்துட்டு என்னன்னு விசாரிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இது நான் கொடுக்க முடியாது, அந்த கம்பெனிக்கு இதை இந்த கடன் வாங்குறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு. அப்ப அவர் மிரட்டுறார், நான் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்றேன், நீங்க செய்ய மாட்டீங்களா? அப்போ உங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா நாங்க அப்படின்னு. அவர் எனக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துக்கிடுங்க அப்படின்றார். ஸ்டேட் பேங்க் சேர்மனை ஒரு நிதியமைச்சர் நினைச்சா கூட உடனடியா டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் அவங்க எலெக்டட்னா அவங்க டேர்ம் வரைக்கும் கண்டினியூ பண்ணுவாங்க. அப்போ அவரை ரிசைன் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றாரு, முடியாதுன்றார்.
அப்படிப்பட்ட ஒரு ஆர்கே தாழ்வார் சேர்மனா இருந்த ஸ்டேட் பேங்க்ல இப்போ வரக்கூடிய சேர்மன்கள் பாத்தீங்கன்னாக்கி அவங்க தங்களுடைய சுயநலத்துக்காக செயல்படுகிறவர்களாக ரொம்ப மாறிட்டதை கண்கூடாக பார்த்திருக்கோம். நாம பார்த்தோம் ஆஸ்திரேலியாவுக்கு மோடி போறாரு, அவங்க கூடால அருந்ததி பட்டாச்சாரியார்னு அன்னைக்கு இருந்த சேர்மன் போறாங்க, அதானியும் கூட போறாரு. ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு 6000 கோடி லோன் கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிறது. அது வரைக்கும் ஒரு லோன் அப்ளிகேஷன் கூட கொடுக்கல, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கல, எதுவுமே இல்லாம அங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதே மாதிரி அதே அம்மா தான் ஜியோ பேமெண்ட் பேங்கோட 33% ஷேர் நாங்க போடுறோம்னு ஸ்டேட் பேங்க் போட்டிருக்குது. இன்னைக்கு வரை ஜியோ பேமெண்ட் பேங்க் லாபம் ஈட்டவில்லை, நஷ்டத்துல தான் ஓடிட்டு இருக்கு. ரிட்டையர் ஆனி ஒரு வருஷத்துக்கு கூலிங் பீரியட்னு வச்சிருக்கிறாங்க. அந்த கூலிங் பீரியட் முடிஞ்ச உடனே அந்த அம்மா ரிலையன்ஸ்னுடைய போர்ட் ஆஃப் டைரக்டராக போய் ஜாயின் பண்ண. இப்ப இருக்கக்கூடிய சேர்மன் தினேஷ் குமார் கரா, அவருடைய பதவி காலம் முடியறதுக்கும் ஒரு மாசம் இருக்கும் போதுதான் இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வருது. அடானியினுடைய குழுமத்தின் மேல வந்த குற்றச்சாட்டுகள் மிகப்பெரிய உலக குற்றச்சாட்டுகள். அவங்க அதானியை எப்படி பாதுகாத்துட்டு இருக்காங்கன்றது நமக்கு நிறைய விஷயங்கள்ல நேரடியாக தெரியும். அதை பற்றி நான் டீட்டெயிலுக்குள்ள போகல. ஆனா அந்த அதானி வந்து போய் நேரடியாக தினேஷ் கரா சேர்மன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பார்க்க, எனக்கு ஒரு 30 இருந்து 35,000 கோடி ரூபாய் கூடுதலாக இப்ப கடன் வேணும், அந்த கடனை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் வாங்கி தர்றேன், சேர்மனாக நீங்க கூட ஒரு வருஷம் கண்டினியூ பண்ணலாம், இல்ல ரிசர்வ் பேங்க்ல ஒரு பொசிஷன் வாங்கி தர்றேன் அப்படின்னு பேசிட்டு வர்றாங்கன்னு இது எனக்கு அங்க இருந்து சில பத்திரிகையாளர்கள் மூலமாக தகவல் கிடைக்குது. இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் மீட்டிங் நடந்தது, இப்படி ஒரு ஆஃபர் வந்து நான் அப்போ உடனடியாக அந்த பத்திரிகையில எழுதுறேன். நான் ரெகுலராக எழுதக்கூடிய ஒரு வீக்லி காலம் இருக்கு, ரேண்டம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் சொல்லி பினான்ஸ் மேட்டர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆன்லைன் நியூஸ் பேப்பர்ல எழுதிட்டு, அதுல நான் எழுதுறேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மனுக்கு அடானி இந்த மாதிரி ஒரு ஆஃபர் சொல்லி இருக்கிறதா சொல்றாங்க, அவர் ரொம்ப நேர்மையானவர், அவர் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அவர் சென்னையில எனக்கு ஜெனரல் மேனேஜரா இருந்தவர், எனக்கு நேரடியாக அவர் எம்டியாக இருக்கிறது வரைக்கும் நாங்க நேரடியாக பல முறை சந்திச்சு பல விஷயங்கள்ல விவாதித்திருக்கிறோம். அதை வச்சுட்டு நம்ம ஒரு நம்பிக்கையோட சொல்றேன், அவர் இது எக்ஸ்டென்ஷன் வாங்க மாட்டாரு, நம்ம லோனை கொடுக்க மாட்டாருன்னு நம்புறேன் அப்படின்னு எழுதுறேன். இது அவருக்கும் போய் சேருது. ஆனால் 34,000 கோடி ரூபாய் அதானி குழுமத்துக்கு புதிய கடன் கொடுக்கப்படுகிறது. இவருக்கு அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கும் ஒரு 10 நாளைக்கு முன்னால இன்னொரு 10 மாதத்திற்கு சேர்மனா கண்டினியூ பண்ணலான்னு எக்ஸ்டென்ஷன் செப்டம்பர் வரைக்கும் அவர் தொடர்வார்னு நினைக்கிறேன். அப்ப எப்படி இந்த மிகப்பெரிய வங்கிகளுடைய நிர்வாகிகள் எப்படி மாறிட்டு இருக்காங்கன்றதுக்கு இது உதாரணம். இப்ப இந்த பத்திர வழக்கு வரும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்வளவு கேவலப்பட்டது என்பதை நீங்க நேரடியா பார்த்தீங்க. 4 மாசம் டைம் கேட்டாங்க. ஹரிஷ் சால்வே இந்தியாவில் இருக்கிறதுல கூடுதலான காசு வாங்கக்கூடிய வழக்கறிஞர், அவர் வந்து அப்பியர் ஆகிறாரு, கெஞ்சுறாரு, 2 சைலோஸ்ல இருக்குது, அதை நாங்க டேலி பண்றதுக்கு டைம் வேணும், எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 வாரமாவது டைம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஆனா உச்ச நீதிமன்ற நீதிபதி இல்ல, நாளை மாலைக்குள்ள நீங்க கட்டாயம் கொடுத்துடணும்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம அடுத்த நாள் கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன பண்றாங்க, அப்ப கூட இத வந்து அந்த நம்பர் இல்லாம கொடுக்குறாங்க. நம்பர் வந்து ஒரு சங்கேத நம்பர், அது வந்து ஒரு அல்ட்ரா வயலட் லேம்ப்ல வச்சு பார்த்தாதான் தெரியும். ஆனா அந்த நம்பர் இல்லாம நீங்க பேமெண்ட் பண்ணிருக்கவே முடியாது. அது ரெக்கார்ட்ல இருக்கு. அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதி கோவப்பட்டு கேட்கிறார், நீங்க பிப்ரவரி 15ஆம் தேதி நாங்க ஆர்டர் போட்டோம், இவ்வளவு நாளும் என்னதான் செய்தீங்க, உங்களுக்கு டேலி பண்ண தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல டேலி பண்ணிடுவோம், ஆனா ரெண்டும் தனியா இருக்குன்றாரு ஹரிஷ் சால்வே. இருக்கிறத அப்படியே கொடுங்கன்னு போட்டு கடைசியில வந்தபோது அதை வச்சு நிறைய விஷயங்கள் பத்திரிகையில யார் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றது வந்தது. அப்பவும் திருப்பி உச்ச நீதிமன்ற நீதிபதி திருப்பி என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்படி அறவுரையா கொடுக்க கூடாது, ஸ்டேட் பேங்க் உடனடியாக 21ஆம் தேதிக்குள்ள எண் உட்பட முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு
வேற வழி இல்லாம தினேஷ்கராவே ஒரு அபிடவிட் சப்மிட் பண்ணி அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுக்குறாங்க. இந்த ஃபுல் டீட்டெயில்ஸையும் ராத்திரியோட ராத்திரியா ஒரு நைட்லயே பத்திரிகை துறையில இருக்கக்கூடியவங்க டேலி பண்ணி யாருக்கு கொடுத்துருக்காங்க, எந்த பார்ட்டிக்கு போயிருக்குதுன்றது அக்வேர் ஆணிவேராக லிஸ்ட் எடுத்து போட்டாங்க. அப்போ அதை ஸ்டேட் பேங்க் செய்யறதுக்கு 4 மாதங்கள் எதுக்கு தேவைப்பட்டது? அப்போ இந்த ஸ்டேட் பேங்க் மாதிரி நிறுவனங்களை எப்படி தாக்குறாங்கன்னா, இது இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆஃபர் ஒண்ணு. இன்னொரு விதத்துல மிரட்டி இருக்கலாம். நான் நேரடியாக மிரட்டப்பட்டிருக்கிறேன் ஒரு கட்டத்துல. நான் பொதுச் செயலாளராக இருந்த போது நான் டீட்டெயில்ஸ்குள்ள போகல, நேரடியாக கூப்பிட்டு மிரட்டினேன். அதே மாதிரி அவருக்கு சொல்லியிருக்கலாம், நீங்க இத கொடுக்கலன்னு சொன்னா இடி வரும், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் வரும், இல்லைன்னா சிபிஐ வரும், இல்லைன்னு சொன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் வரும். ஒரு சேர்மன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய கோடான கோடி கடன்கள்ல இது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறது பெரிய விஷயம் இல்லை. அது பெரிய ஆபத்தை உருவாக்கும்ன்றது தெரியும். அப்படி ஒரு மிரட்டல் கூட நடந்திருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல ஸ்டேட் பேங்க் கேவலப்படுத்தப்பட்டிருக்கு. 42 கோடி வாடிக்கையாளரை கொண்ட ஸ்டேட் பேங்க் பெரிய நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய வங்கி, பொதுத்துறை வங்கி, இன்னைக்கும் கல்வி கடன், தொழில் கடன், விவசாய கடன் கூடுதலாக கொடுக்கக்கூடிய வங்கி பொதுத்துறை வங்கி போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இந்தியா உலகத்திலேயே ஊழியர்கள் எண்ணிக்கையிலையும் கிளைகள் எண்ணிக்கையிலையும் மிகப்பெரிய வங்கி. அந்த வங்கியை எப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பார்க்கணும். இதுல ஒப்பிட்டு பார்க்கணும். இதே மோடி ஆட்சிக்கு வந்ததும் சொன்னது, நாங்கள் வங்கிகளுடைய செயல்பாடுகளில் தலையிட மாட்டோம். ஜனவரி 1ஆம் தேதி 2015 ஒரு கியான் சங்கம்னு ஒண்ணு நடக்குது. அதுலதான் வங்கிகள் தனியார் மயமாக்குவதற்கான திட்டம் தயாரிக்கப்படுகிறது. அந்த கூட்டத்துல பேசும்போது சொன்னது, நாங்க தலையிட மாட்டோம். இதுக்கு முன்னால ஆட்சியில் இருந்தவர்களுக்கு போன் பேங்கிங்னு ஒரு பழக்கம் இருந்தது. அவங்க போன் பண்ணி சொன்ன உடனே கடன் கொடுத்துருவாங்க. இது ஒரு அப்பட்டமான போய். நானும் 3 கிளைகள்ல நேரடியா மேலாளராக இருந்திருக்கிறேன். யார் சொல்லியும் நாங்க அந்த மாதிரி கண்ண மூடிட்டு கடன் கொடுக்கறது இல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 1 மினிட் லோன் அப்படின்னு சொல்லி ஒரு லோனு முத்ரா கடன் வந்த போது அனௌன்ஸ் பண்ணாங்க. யாருக்காவது அந்த மாதிரி லோன் கிடைச்சுதா? ஒருத்தருக்கு கூட அந்த மாதிரி கிடைக்கல. ஏன்னா வங்கியில ஒரு விதிமுறை இருக்கு. அந்த ஃபார்ம் வாங்கணும், யூஸ் பண்ணணும், வயபிளான்னு பார்க்கணும். இது பார்க்காம கடன் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவர் இப்படி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு நேரடியாக எப்படி தலையிடுறாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த தேர்தல் பத்திர விஷயத்துல எப்படி அது இல்லாம இவ்வளவு முத்ரா கடன் கொடு, இவ்வளவு PM ஸ்வாநிதி கடன் கொடு, இன்னாருக்கு தள்ளுபடி செய். இப்ப நீங்க இதுல ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, வேதாந்தா அகர்வாலுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது 50,000 கோடி ரூபாய். NCLT மூலமாக வீடியோகான் கம்பெனியை வாங்குறதுக்கு 50,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது மொத்த கடன்ல 95%. அந்த வேதாந்தா ஸ்டெர்லைட் அகர்வாலுக்கு கொடுத்த இந்த இதுக்காக எவ்வளவு கோடி ரூபாய் அவர் பத்திரம் கொடுத்திருக்கிறாரு. அது இல்லாம அவங்க 2022-23 எவ்வளவு நன்கொடை கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தாச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய தொகை. அப்போ நேரடியாக வங்கிகளை பாதிக்க வைக்கிறார்கள். இன்னைக்கு 14.5 லட்சம் கோடி ரூபாய் ஒரு வருடத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதுல இப்ப அனில் அம்பானியினுடைய கம்பெனியை முகேஷ் அம்பானி வாங்குறாரு. அதுக்கு 99% தள்ளுபடி. 45,000 கோடி கடன், அவர் 450 கோடி தான் கட்டுறாரு. ரிலையன்ஸ் கம்பெனி முதல்ல சொன்னாங்க எங்களுக்கும் இந்த பத்திரத்துக்கும் தொடர்பு கிடையாதுன்னு. ஆனா பத்திரிகையாளர்கள் கண்டுபிடிச்சு 400 கோடி ரூபாய்க்கு மேல் கொடுத்திருக்கக்கூடிய கம்பெனிகள் நேரடியாக ரிலையன்ஸினுடைய முதலீடு போடப்பட்ட கம்பெனிகள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதானியினுடைய சில கம்பெனிகளும் கொடுத்திருக்கிறதாக வந்து. ஆனா அதானி, அம்பானி, அகர்வால், டாடா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கொடுக்கறது தேர்தல் பத்திரமா தான் கொடுக்கணும்னு இல்லை. அதுக்கு அவங்களுக்கு பல்வேறு வழிகள் இருக்கு. தேர்தல் செலவுகளை ஏத்துக்கிடுவாங்க, அவங்களுடைய பயண செலவுகளை ஏத்துக்கிடுவாங்க. 2014 தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது மோடி அதானியினுடைய விமானத்துலதான் இந்தியா முழுவதும் பறந்தார். நான் நேரடியாக சென்னை ஏர்போர்ட்ல பார்த்திருக்கிறேன் அவர் இறங்கி வர்றத. சோ அந்த மாதிரி பல்வேறு விதத்துல அவங்களுக்கு இதுல அரசாங்கத்துக்கு உதவி செய்ய முடியும். இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா பலரும் கேட்கறது, இவ்வளவு பெரிய முதலாளிகள் கொடுத்ததெல்லாம் ஒண்ணும் வரலையா, அப்ப அவங்க எல்லாம் கொடுக்கலையான்றது. இப்ப நான் சொல்றது என்னன்னா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை.
மோடி சொல்றாரு இவங்க எல்லாம் எங்க பரிவார், அமாரா பரிவார்னு சொல்றாரு. அவருடைய குடும்பம், அந்த குடும்பத்துல முக்கியமான அங்கங்கள் தான் இந்த மிகப்பெரும் பண முதலாளிகள். அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பாண்டு எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கு அரசாங்கம் சலுகை கொடுக்கும். 37% இருந்த 32% இருந்த கார்பரேட் டாக்ஸ 25% மாத்தினதுல ஒரு வருடத்துல அரசாங்கத்துக்கு இழப்பு 1,75,000 கோடி. இப்படி பல்வேறு சலுகைகள் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு சலுகைகளுக்காக இந்த தேர்தல் பத்திரம் கொடுக்கப்பட்டதுன்றதும் லிஸ்ட் வந்திருக்கு. மெகா என்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எப்படி அவங்களுக்கு 500 கோடி கொடுத்தாங்கன்னா அடுத்து 14,000 கோடிக்கு அவங்களுக்கு ஒப்பந்தம் கிடைக்குது. இப்படியெல்லாம் பல்வேறு தவறுகள் நடந்திருக்கிறத கண்கூடா பார்க்க. இன்னொரு விஷயத்துல இந்த உச்ச நீதிமன்றத்துல போய் பெருமுதலாளிகள் எப்படியெல்லாம் முயற்சி செய்யறாங்கன்னு பாருங்க. கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, அசோச்சம், பிக்கி, இதெல்லாம் பெரும் முதலாளிகளுடைய கூட்டமைப்புகள். அந்த கூட்டமைப்புகள் போய் இந்த வழக்குல எங்களை இம்ப்ளீடிங் பெட்டிஷன் நாங்க போடணும், ஏன்னா இதெல்லாம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் பாதிச்சிரும் அப்படின்னு போடுறாங்க. அதை ஏத்துக்கிடவே இல்லை உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்தை அந்த விஷயத்துல நம்ம பாராட்டணும். அதே மாதிரி இந்த மாதிரி பெரும் நிறுவனங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க இந்த தேர்தல் பத்திரம் கொடுத்து பல கன்செஷன்ஸ் வாங்கிறதுனால பாதிக்கப்படக்கூடியது சிறு குறு தொழில். அந்த தொழில்கள் போட்டி போட முடியல. ஏஇ ரகுநாதன் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறார். பல லட்சம் கோடி ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் பாக்கி வச்சுக்கிட்டாங்க பெரிய கார்பரேட் நிறுவனங்கள். அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. அப்ப அந்த சிறு குறு தொழில்களுக்கு கொடுக்கக்கூடிய கன்செஷன் குறைஞ்சி கார்பரேட்ஸுக்கு கன்செஷன் கூடுதலாக கொடுக்கும் போது கூடுதலாக வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய கிட்டத்தட்ட 6 கோடி சிறு குறு தொழில்கள் இருக்கு. அந்த தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்படுறதுன்றத பார்க்கணும். அப்போ இன்னைக்கு இந்த தேர்தல் பத்திரத்தை பொறுத்தவரையில இது ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். அதாவது பெரிய ஊழல்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு ஐஸ் கட்டியினுடைய நுண்ணியத்தான் நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த தேர்தல் பத்திரத்தை மூலமாக. அது இல்லாமல் ஏராளமான ஊழல்கள் இந்த அரசில் நடந்துகிட்டு இருக்குது. அது வெளிநாட்டில இருந்து பணம் கொண்டு வருவதற்கு கொடுத்த அனுமதிகள், எலக்ட்ரல் ஃபண்ட் வெளிநாட்டு கம்பெனிகள் கூட இந்தியாவில் அவங்களுக்கு ஒரு பிரான்ச் வச்சிருந்தா கொடுக்கலாம்னு விதியை தளர்த்தியது. அதே மாதிரி ஏற்கனவே வாங்கின தவறாக வெளிநாட்டில இருந்து வாங்கின நன்கொடைகள் கூட அது செல்லுபடியும் ஆகும்னு சொல்லி பேக்டேட் போட்டே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. இப்படி பல்வேறு விஷயங்கள்ல நேரடியாக சாதாரண மக்களுடைய வயிற்றில் அடித்து கொள்ளையடிக்கப்படுகிறது. அந்த கொள்ளையின் மூலமாகத்தான் இந்த ஆட்சி நடக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்கும். ஊழலே இல்லாத ஆட்சியாக இருக்கும். நான் கயங்கே நான் காணதேங்கேன்னாங்க அவரு சொன்னார். நானும் சாப்பிட மாட்டேன், மற்றவனையும் சாப்பிட விட மாட்டேன், அதாவது லஞ்சம் வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு கண்கூடாக நம்ம பார்த்திருக்கிறோம். பணமதிப்பு நீக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு நடந்திருக்கக்கூடிய அநியாயங்கள். பணமதிப்பு நீக்கத்துல ஏன் அதை தொடர்புபடுத்தி சொல்றேன்னு சொன்னா, பணமதிப்பு நீக்கம் நடந்த போது ஒரு ஆண்டு ஆகும்போது நான் ஒரு புத்தகம் வெளியிட்டோம். ஐபோக் சார்பாக ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியோட சேர்ந்து ஒரு சின்ன புக்லெட் வெளியிட்டோம். 108 வழக்குகள். நாங்க கொஞ்சம் அமௌண்ட் நன்கொடை இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஆங்காங்கே பிடிபட்ட பணம் பாத்தீங்கன்னாக்கி 2000 ரூபாய் புது நோட்டு லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில். தமிழ்நாட்டுல 2 கேஸ் சொல்றேன். ஒண்ணு சேகர் ரெட்டி, இன்னைக்கு திருமலை தேவஸ்தானத்தினுடைய அரங்காவல. அதே மாதிரி ராம்மோகன் ராவ், தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர். இவங்க 2 பேரும் வீட்லயும் ஆபீஸ்லயும் நடந்த ரெய்ட்ல பல கோடி ரூபாய் புதிய 2000 ரூபாய் நோட்டு கிடைச்சது. அது வெரிபிகேஷனுக்காக அந்த ரெய்டு போகும்போது எங்க அதிகாரிகள் தான் போறாங்க. அவங்க போயிட்டு சொல்றாங்க, சார் ஆச்சரியமா இருக்கு, நம்ம வெறும் 4000 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம், ஆனா அவன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இந்த மாதிரி பணம் வச்சிருக்கிறாங்க, அது எப்படி வந்திருக்கும்? அந்த நேரத்துல முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் ஒரு பேட்டியில பேசும்போது சொல்றாரு, எனக்கு சந்தேகம் இருக்கிறது, ரிசர்வ் பேங்கினுடைய பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து நேரடியாக பணம்
சிலருடைய கைக்கு போயிருக்குதுன்னு சந்தேகப்படுகிறேன்னு சொன்னார். அது பத்திரிகையில வந்தது. அதை நான் பல இடங்கள்ல மேற்கோள் காட்டி நான் டிவி டிபேட்லயும் சரி பத்திரிகையாளர்கள் சந்திப்புலையும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அந்த 108 கேஸ் போட்டதுல ஒரு கேஸ்ல கூட இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்தது உண்மைன்றது வெளிவரல. யாரும் ஜெயிலுக்கும் போல, யாரும் பாதிக்கப்படவில்லை. இதுல முன்னாள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடியினுடைய மகன் உட்பட அந்த கேஸ்ல. சோ அப்படிப்பட்ட ஊழல்கள் ஏராளம் நடந்துகிட்டு இருக்குது. இதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம மக்கள் மத்தியில பொதுமேடையின் சார்பாக எடுத்து சொல்வோம். முடிக்கிறதுக்கு முன்னால இதுக்கும் பாசிசத்திற்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி முடிச்சு. முதலாளித்துவமும் பாசிசமும் எப்பவுமே கூட்டு வைத்து செயல்பட்டிருக்கிறது என்பது வரலாற்று ஆதாரங்கள், உண்மைகள். ஹிட்லருடைய ஜெர்மனியிலும் முசோலினுடைய இத்தாலியிலும் நடந்ததெல்லாம் நாம நிறைய படிச்சிருக்கிறோம். அந்த காலகட்டத்துல பாசிசம் எப்படி எல்லாம் வளர்ந்தது, அதுக்கு யாரை பயன்படுத்தி கொண்டார்கள்னு பார்த்தோம். பாசிசத்தினுடைய அடிப்படையாக 5 விஷயங்களை நான் பார்க்கிறேன். நிறைய 10-15 விஷயங்கள் டெபினிஷன்ல சொல்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு பலரும் பாசிசம் முழுமையாக இன்னும் வந்துடல, ஆனா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்லாம் சொல்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கூட பாசிசம் ஒழிப்போம் அப்படின்ற ஒரு ஸ்லோகனையும் வச்சிருக்கிறாங்க. அதை பாராட்டுவோம். ஆனா பாசிசத்தினுடைய அடிப்படையாக பார்க்கக்கூடியது முதல்ல சர்வாதிகாரம். இன்னைக்கு இந்த நாடு சர்வாதிகார நாடாக மாடி கொண்டிருக்கிறதுன்றத துருவத்தினுடைய அருமையான ஒரு வீடியோல புள்ளி விவரங்களோட விளக்கி இருக்கிறாரு. அது தமிழ்ல கூட டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருந்தாங்க, நம்ம பலரும் பார்க்கிறோம். 2வது, எதிரிகளை உருவாக்குவது. நமக்கு யாரோ பெரிய எதிரிகள் இருக்கிறாங்க அப்படின்றத சித்தரிப்பது. ஜெர்மனியில ஹிட்லர் யூதர்களை, ரொமானியர்களை, கம்யூனிஸ்டுகளை எதிரிகளாக சுட்டி காட்டினதை பார்த்தோம். ஹிட்லர் 1933 இருந்து 43 வரைக்கும் அவர் ஒன்று குவித்தது 1,10,00,000 பேர். அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு பெரிய அளவுல இன்னும் கொலைகள் நடக்கலன்னு பார்க்கலாம். ஆனா பல நேரங்கள்ல பல இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் செய்து பார்க்கப்படுகிறது. அதைத்தான் குஜராத்ல பார்த்தோம், இதைத்தான் மணிப்பூர்ல பார்த்தோம், இதுதான் நூல பார்த்தோம், இதுதான் டெய்லி புல்டோசர் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேச பாலிடிக்ஸ்ல பாக்குறோம். இங்க அவங்க யூதர்கள் சொன்ன மாதிரி இங்க இஸ்லாமியர்களை, சிறுபான்மையினர்களை எதிரிகளாக பாக்குறாங்க. அப்போ பாஸ்டர் நியோமல்லர் எழுதுனது ஞாபகம் இருக்கு. முதலில் அவர்கள் யூதர்களுக்கு எதிராக வந்தார்கள், நான் கவலைப்படவில்லை, காரணம் நான் ஒரு யூதன் அல்ல. பின்னர் அவர்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக வந்தார்கள், நான் கவலைப்படவில்லை, காரணம் நான் ஒரு கம்யூனிஸ்ட் அல்ல. பின்னர் அவர்கள் கத்தோலிக்கர்களுக்கு எதிராக வந்தார்கள், நான் கவலைப்படவில்லை, காரணம் நான் ஒரு கத்தோலிக்கன் அல்ல. பின்னர் அவர்கள் எனக்கு எதிராக வந்தார்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுப்ப யாருமே இல்லைன்னு எழுதுறாங்க. இன்றைக்கு பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்த அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள். அவர்களையும், அதாவது மதச்சார்பற்ற இந்துக்களும் எங்களுடைய எதிரிகள்ன்றதான் இன்னைக்கு RSS சொல்லுது. 3வது, மீடியாவை முழு கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டது. ஹிட்லர் ஒரு கோயபல்ஸ் வச்சிருந்தாரு, இன்னைக்கு NDTV இருக்குது, TV18 இருக்குது, நியூஸ் 18. அம்பானியினுடைய 58 சேனல் இருக்கு, அடானியினுடைய சேனல்ஸ் இருக்கு, ZTV மாதிரி உள்ள ஏராளமான சேனல்கள் பத்திரிகைகள் எல்லாமே மீடியா முழு கண்ட்ரோல்ல அவங்க வச்சிருக்கிறாங்க. மிரட்டுறாங்க, இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைன்றாங்க. இது பாசிசத்தினுடைய இன்னொரு அறிகுறி இது கூறாக பார்க்கிறேன். அதே மாதிரி எதிர்கட்சியில ஒரு பதவியில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிறார். ஷிபு சோரன் கைது செய்யப்படுகிறார். ஷிபு சோரன் கூட அவரை அரெஸ்ட் பண்ணும்போது அவர் பதவியை ராஜினாமா பண்ண பிறகுதான் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா இவர் பதவியில இருக்கும் போதே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. அவங்க கூடால சேர்ந்தாச்சுன்னாக்கி உடனே வாஷிங் பவுடர் நிர்மாணம் மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணி, எப்படி அஜித் பவர் மிகப்பெரிய ஊழல்வாதின்னு சொன்னவர் இன்னைக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா மகாராஷ்டிராவில் இருக்காங்க. அப்ப அந்த எதிரிகள்ன்றவங்களை ஒழிக்கிறது, எதிர்கட்சிகளை ஒழிப்பதுன்றது. அடுத்ததுதான் அந்த ஊழல். முதலாளிகள், பெருமுதலாளிகளோட கூட்டோட ஊழல்கள் செய்வது. இன்றைக்கு இந்த அரசு சில பெருமுதலாளிகளுடைய அமைப்பாகத்தான் இருக்குது.
நித்தி ஆயோக், நான் அநீதி ஆயோக்னு தான் சொல்லுவேன். அதனுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஒரு பேட்டியில சொன்னார், நாங்க 140 கோடி பேரெல்லாம் மக்களை பார்க்க முடியாது, ஒரு 5-6 பெரும் முதலாளிகளை குளோபல் சாம்பியன்ஸை உருவாக்கும், அவங்க எல்லாம் பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி. அதுதான் இன்னைக்கு கண்கூடாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுல ஊழல் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடியுது. இதை மக்களிடம் எடுத்து செல்லக்கூடிய வேலையை பொதுமேடையும் மற்ற அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் மாணவர் மாதர் அமைப்புகளும் எல்லாமே செய்யணும்ன்றதை தாழ்மையோடு கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தோழர் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அஜிதா தோழர், ப்ளீஸ் டேக். ஹலோ, வணக்கம் சார், பிராங்கோ சார். சொல்லுங்க. ரொம்ப யூஆர் பிக் சாம்பியன் ஃபார் த அமைதியா, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அமைதியா, பட் யூ டூ அ கிரேட் ரெவல்யூஷன். மை அப்ரிசியேஷன் டு தட். நான் பலது கேள்விப்பட்டிருக்கேன், பல நேராவே நான் பார்த்துருக்கிறேன். யூ ஆர் வெரி கிரேட் இன் தட். அண்ட் ஆல்சோ யூ வெரி ஸ்ட்ராங் மேன், வெரி வெரி ஸ்ட்ராங் மேன். சார், இப்போ நல்லா சொன்னீங்க அந்த கடைசி ஒரு வார்த்தை, when they came for Jews, when they came for Catholics, அந்த மாதிரி. சார், இப்போ காமன் பீப்புளை பார்த்துட்டா they cannot go, இந்த இவ்வளோ பெரிய ஒரு மேமத் சைஸ்ல இருக்காங்க அந்த ஆர்கனைசேஷன், அதை எடுத்து அவங்களால எதுவும் செய்ய முடியாது. ஸோ வி எக்ஸ்பெக்ட் சம்படி, யாரோ ஒருத்தர் இது பண்ணா அவங்க பின்னாடி நம்ம லைன்ல நின்று ஏதாவது செய்யலான்னு. சார், இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன, அவங்களை எது செய்தா something can become a big change, எப்படி வரும், எப்படி எதிர்பார்க்கலாம்? அதுக்கு பொதுமக்கள் ஒன்லி ஓட் மூலியமா தான் செய்ய முடியும், அல்லது ரோட்ல வந்து நிக்க முடியும். அந்த மாதிரி மெத்தட்ல எது வந்து உங்க மைண்ட்ல இதை செய்தா செய்யலாம்பா ஏதாவது என்ன நீங்க நினைக்கிறீங்க சார்? அது பாசிபிலிட்டி இருந்தா கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். கட்டாயமா சொல்றேன். உங்க பாராட்டுகளுக்கு நன்றி. வேறையும் கேள்விகள் இருந்தா ஒரு 3-4 கேள்வி சேர்த்து பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். வேற யாரானும் தோழர்கள் இருந்தா கூட கேள்விகளை கேளுங்க. தோழர் சேர்த்தே பதில் சொல்றேன்னு சொல்றேன். பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. ரொம்ப குறைவா கேக்குது, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ரொம்ப லோவா இருக்கு உங்க வாய்ஸ். இப்ப சரியா இருக்குங்களா? கேக்குது தோழர், சொல்லுங்க. ஹலோ, சரியா கேக்குது தோழர், சொல்லுங்க சொல்லுங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ தோழர் கேக்குது, பேசுங்க. ஹலோ, அவருக்கு கனெக்ட் ஆகல போல ஹலோ, இருக்கு. வேற கேக்குதுங்களா? தோழர்கள் யாராச்சும் இருந்தா கேட்கலாம். இல்ல, இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க, கேக்குது தோழர். ஐயா வணக்கம். நான் சிறப்பான பொழிவு. என்னோட கேள்வி என்னன்னா 2 கேள்வி. ஒரு கேள்வி வந்து, இந்த 3 கண்டெய்னர்ல வந்து முன்னாடி பணம் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்தது. அதை பத்தி ஒண்ணுமே தெரியல. 3 கண்டெய்னரு, அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோடது. அது குறித்து சொல்லலாம். 2வது, இந்த நியூஸ் மினிட்ல வந்து இந்த பூனம் அகர்வால்னு ஒரு ஜேர்னலிஸ்ட், அவங்களோட இது யூடியூப் பார்த்தேன். அவங்க ஒரு 2000 ரூபாய்க்கு பாண்ட் வாங்கி அதை கொடுத்து அதை பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா இது என்கரேஜ் பண்ணலான்ட்டு. அதுல வந்து அவங்க யூனிக் ஐடென்டிட்டி கோடு அதை லிங்க் பண்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்களே, அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்களா? ஓகே, வேற ஏதாவது கேள்விகள்? வேற யாராவது தோழர்கள் கேள்வி இருந்தா சொல்லுங்க. தோழர் கமருதீன் கை உயர்த்தியிருக்காரு. தோழர் செந்தில், அவரை கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. தோழர் செந்தில், வழக்கறிஞர் கமருதீன் அன்மியூட் பண்ணுங்க. தோழர் செந்தில் இருக்கீங்களா? தோழர் கமருதீன், நீங்களே வந்து அன்மியூட் பண்ணுங்க. வந்துருச்சு. இல்ல, உங்க வாய்ஸ் கேட்கல. இல்ல, உங்களுக்கு மியூட்ல இருக்கு. இல்ல, நீங்க பேசுறது கேட்கல. ஆமா, உங்களுடைய ஆடியோ வந்து மியூட் ஆயிருக்கு. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐ திங்க் தோழர் செந்தில் தான் அதை பண்ணணும், அன்மியூட் பண்ணணும்.
தோழர் செந்தில். சரி தோழர் பிராங்கோ, நீங்க 2 கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருங்க, வேணா அவர் வந்த உடனே மறுபடியும் அதை இணைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, செந்தில் லெஃப்ட்னு வருது என்ன? அதான் அவருக்கு கனெக்டிவிட்டி இல்லாம போயிருந்திருக்கலாம். அவர் தான் அன்மியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தோழர் கமருதீன், நீங்களே அன்மியூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க டச் பண்ணுங்க, முடியுதான்னு பாப்போம். இல்ல முடியல. ஓகே, சாத்தியம் இருக்கல. ஓகே தோழர், நீங்க கண்டினியூ பண்ணுங்க பதில. அப்புறமா அவர் கனெக்ட் ஆன உடனே பண்ணலாம். ஓகே. முதல்ல தோழர் கேட்டதுக்கு நான் பின்னால பதில் சொல்றேன். ஆனா 2வது தோழர் கேட்டது அந்த கண்டெய்னர் இஷ்யூவை பொறுத்தவரையில, அப்போ நான் விசாரித்த போது, நான் அப்போ பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஜெனரல் செக்ரட்டரியாகவும் இருந்தேன். அப்போ என்னுடைய நண்பர்கள் கோயம்புத்தூர் கிளையில இருந்த ஜாயிண்ட் கஸ்டடியன்ஸ் கேட்ட போது, முறையாக அவங்களுக்கு அந்த பணத்தை ஆந்திராவில் இருக்கக்கூடிய இன்னொரு கிளைக்கு அந்த பணத்தை ரிசர்வ் பேங்கினுடைய ஆர்டரோட அதை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு உத்தரவு இருந்தது. அந்த உத்தரவோட தான் போனாங்க அப்படின்றதுதான் அவங்க எனக்கு கொடுத்த பதில். அப்போ ஸ்பெஷல் டிஜிபியாக சைலேந்திர பாபு அவர்களை போட்டிருந்தாரு. அப்போ அவரு கூட நிறைய விசாரிச்சாரு. அதுக்கு பிறகு அதை பத்தி எந்த தகவல்களும் வரல. சோ என்னுடைய நம்பிக்கை அந்த விஷயத்தை பொறுத்தவரையில அந்த பணம் நேரடியாக இன்னொரு ரிசர்வ் பேங்கினுடைய கரன்சி செஸ்ட் தான் நாங்க ஸ்டேட் பேங்க் மெயின்டைன் பண்றது. அவங்க டிரான்ஸ்பர் போட்டு இங்க கூடுதலாக எக்ஸஸ் கோயம்புத்தூர் பிரான்ச்ல எப்பவுமே எக்ஸஸ் மணி வரும். அதை மற்ற கரன்சி செஸ்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. அது அந்த தேர்தல் நேரத்துல நடந்ததுனால அது ஒரு சிக்கலா இருந்துருச்சு. ஆனா அதை திருப்பி அவங்க கொண்டு போய் பிரசன்ட் பண்ணி அந்த ஆர்டர் எல்லாம் காட்ட பிறகு விட்டுட்டாங்கன்றதுதான் எனக்கு இருந்த தகவல். அதுக்கு தவிர எனக்கு வேற எதுவும் தெரியல. பூனம் அகர்வால் பென்ஷன்ல இருந்தாங்க. அவங்க இப்போ பிபிசிலையும் இப்ப இருக்காங்க. பூனம் அகர்வால் அந்த டைம்ல 1000 ரூபாய் பத்திரம் 2 பத்திரம் வெவ்வேறு டேட்ல வாங்கியிருக்கிறாங்க. அதுல அல்ட்ரா வயலட் ரே வச்சு பார்க்கும்போது, டார்ச் வச்சு பார்க்கும்போது அதுல அந்த குறியீட்டு எண், சங்கேத எண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த எண் என்பது இருக்கிறதுன்றத அவங்க ஒரு வீடியோவை போட்டு காட்டியிருக்கிறாங்க. சோ அந்த எண் இருக்குதுன்றத இன்னைக்கு ஸ்டேட் பேங்கும் ஒத்துக்கிடுச்சு. இப்ப ஸ்டேட் பேங்க்ல இருந்து அந்த எண் உட்பட கொடுத்துதான் கடைசியா கொடுத்த லிஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அதனால அந்த லிஸ்ட்டை வச்சுதான் எந்த கட்சிக்கு போயிருக்குதுன்றத மற்ற ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் அதை ஆராய்ச்சி பண்ணி கரெக்டா அதை மேட்ச் பண்ணி நிறைய போட்டிருக்காங்க. அதுல என்னன்னா இந்த 2019 ஏப்ரலுக்கு பிறகு உள்ளது மட்டும்தான் இந்த பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உச்ச நீதிமன்றமும் எங்கள்கிட்ட எப்போ கேஸ் வந்ததோ, நாங்க எப்போ ஆர்டர் போட்டோமோ அதுல இருந்து கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால அதுக்கு முன்னால கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் 18-19 தேர்தலுக்கு முன்னால போயிருக்கு. அதுல 92% பிஜேபி போயிருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த டீட்டெயில்ஸ் இதுல வரல இன்னைக்கு. அதனால அதுல இன்னும் ஒரு என்ன சொல்றது, மறைவுத்தன்மை என்பது இருக்குதுன்றத பார்க்கணும். இப்போ முதல்ல தோழர் கேட்ட அந்த கேள்வியை பொறுத்தவரை, இன்னைக்கு தேர்தல் ஒண்ணுதான் வழி, இல்ல ரோட்ல போராடுறது வழி. அதுல இந்திய நாட்டினுடைய அனுபவத்துல பார்க்கும்போது மக்கள் போராடுவதற்கு தெருவுக்கு வர்றதுன்றது ரொம்ப நாள் முயற்சியில தான் நடந்திருக்குது. சுதந்திர போராட்டமே பிக்கப் ஆகி வர்றதுக்கு ரொம்ப நாள் நடக்கும். 1975 எமர்ஜென்சி போட்ட போது இந்த எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரையும் பிடிச்சி மிசாவில கைது பண்ணி ஜெயில போட்ட பிறகு பெரிய அளவுக்கு போராட்டங்கள் நடக்கல. இப்போ நம்ம சமீப காலத்துல பார்த்தது ஒரு வெற்றிகரமான போராட்டம், மிக நீண்ட போராட்டம் என்பது விவசாயிகளுடைய போராட்டம் மட்டும்தான். அப்போ இப்போ இந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரிந்தும் மக்கள் தெருவுக்கு போராடலன்னா, மக்கள் நம்ம பொதுவாவே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் அமைதியானவர்கள். ரொம்ப கஷ்டம் வரும்போதுதான் நேரடியாக ரோட்டுக்கு வருவாங்க. இப்போ அதுக்கு தான் தீனி போடுற மாதிரி கொஞ்சம் இலவச அரிசி, கோதுமை இப்படின்னு கொடுக்கறதும், பல சலுகைகளை கொடுக்கறது. லோன் வாங்கிக்க, நான் அந்த வீடு கட்டி தரேன் இப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய ப்ராமிசஸ், வாக்குறுதிகள், அதெல்லாம் பார்த்துட்டு மக்களும்
என்னடா செய்ய, நமக்கு வேற வழி இல்லை அப்படின்னு திணறிட்டு இருக்கிறத பார்க்கணும். நான் இதுல இன்னொன்னு பாக்குறது என்னன்னு சொன்னா, 1977ல எமர்ஜென்சி லிஃப்ட் பண்ணும்போது இந்திரா காந்தி அம்மையார் உளவுத்துறையை கூப்பிட்டு கேட்கிறாங்க, எப்படி இருக்குது, நான் 20 அம்ச திட்டங்கள்லாம் அமுல்படுத்தி இருக்கிறேன், ஆபீஸ்ல எல்லாம் இப்போ ஒழுங்கா எல்லாரும் வேலைக்கு வர்றாங்க, கரெக்ட் டைமுக்கு முன்னாலேயே வந்துடுறாங்க, அப்போ தேர்தல் அனௌன்ஸ் பண்ணா அது எப்படி இருக்கு? சாரி, இப்போ உளவுத்துறை சொன்னது 400க்கு மேல் ஜெயிச்சு நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, தைரியமா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுங்கன்றாங்க. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் உள்ள இருந்த ஆட்கள்லாம் ஜெயில இருந்து வெளியில வர்றாங்க. ஒரு பெரிய கூட்டணி என்பது கூட அப்போ முழுமையாக உருவாகல. ஆங்காங்கே பலரும் போட்டி போட்டாங்க. காங்கிரஸ் ஒரு பெரும் படுதோல்வியை எட்டியதை பார்த்தோம். 154 சீட்ல தான் ஜெயிச்சாங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளர் அதை பற்றி எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, நான் பீகார்ல யூபியில எல்லாம் போய் தேர்தல் கருத்து கணிப்புக்காக போய் மக்கள்கிட்ட பேசும்போது என்னதான் அவங்க மனசுல இருக்குதுன்றதை எனக்கு தெளிவா புரிஞ்சுக்கிடவே முடியல. நான் திருப்பி வரும்போது பாட்னா ரயில்வே நிலையத்துக்கு ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் வந்தேன். அப்போ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவர்கிட்ட கேட்டேன், எப்படி ஐயா தேர்தல் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னும் போது அவர் எளிமையாக ஒரு பதில் சொன்னார், பகுத் ஹோகியா குச் சிக்கானா, ரொம்ப கூடி போச்சு, ஒரு சின்ன பாடம் கற்பிக்க வேண்டும்னு சொன்னாரு. அந்த உணர்வு பெரும்பாலான மக்கள்கிட்ட இருந்ததுன்றது எனக்கு தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகுதான் தெரிஞ்சது, முன்கூட்டி அதை கணிக்க முடியல அப்படின்னு. இது ஒரு உதாரணம் மக்கள் எப்படி செயல்பட்டு இருக்கிறாங்க. 2004 எடுத்து பாருங்க, இந்தியா ஷைனிங், இந்தியா ஒளிர்கிறது அப்படின்னு ஸ்லோகனை வச்சுதான் அன்றைக்கு இருந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி என்பது தேர்தலை சந்தித்தது. ஒரு படுதோல்வியை சந்தித்தாங்க. அப்போ காங்கிரஸ் கூட நம்பல அவங்க ஜெயிப்போம்னு. அதுக்கு முன்னால காங்கிரஸ்ல கொடுத்த பேட்டிகள்லாம் பாத்தீங்கன்னாக்கி ரொம்ப தயக்கத்தோட தான் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு மக்கள் ஒரு பெரிய தீர்ப்பை கொடுத்தார்கள் அப்படின்றத பார்க்க. ஸோ அந்த விதத்துல என்னுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னா, மக்கள் இந்த தடவையும் ஒரு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. இவிஎம் மட்டும் இதுல ஒரு குழப்பம் இருக்குது. அந்த இவிஎம் கூட சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யணும்ன்றது ஒரு பிரச்சாரம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. முதல்லயே போய் முதல் 100 ஓட்டுகள்ல மெஜாரிட்டி வந்து எதிர்க்க இந்த நம்ம யார் ஜெயிக்கணும்னு நாம நினைக்கிறோமோ அவங்க போல போய் முதல்ல போட்டு ஓடு போட்டு வைக்கிறது. அதே மாதிரி ஓட்டு எண்ணிக்கை என்பது பெரிய வித்தியாசத்துல இருந்தாச்சுன்னு சொன்னா அவங்க எவ்வளவுதான் கொஞ்சம் மோசடி பண்ணாலும், சப்போஸ் ஒரு 5%, 7% இந்த மாதிரி டிரான்ஸ்பர் பண்ணா கூட அதையும் மீறி 1 லட்சம் 2 லட்சம் வாக்கு வித்தியாசம் வரும்போது அந்த மோசடியை மீறி ஜெயிக்க முடியும் அப்படின்றது சில உதாரணங்கள் இருக்கு. அதெல்லாம் இந்த முறை அது செயல்பாட்டில் வரும், மக்கள் அதை விழிப்புணர்வோடு செயல்படுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை என்பது இருக்கு. விவிபேட்ல வந்து தில்லு முள்ளு நல்லா செய்யலாம்ன்றாங்க சார். விவிபேட்ல அது போல ஒரு ஃபில்டர் வச்சுட்டா பெட்டர்ன்றாங்க. அதாவது நாம இந்த எலக்ட்ரல் டெமோக்ரஸின்னு ஒரு குரூப் இருக்குது, எம்ஜி தேவசகாயம் ஐயா தலைமையில ஒரு சிட்டிசன்ஸ் கமிஷன் ஆன் எலெக்ஷன்ஸ் போட்டு அதன் மூலமாக ஒரு ரிப்போர்ட் எல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாலே தயாரித்து கொடுக்கப்பட்டது. விவிபேட் ஆரம்பத்துல இல்ல, அப்புறம் ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கின் காரணமாக விவிபேட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த விவிபேட்ன்றதே ஓட்டர் வெரிஃபையபிள் ஆடிட் ட்ரையல். அப்போ அதை வந்து நம்ம பார்க்க முடியணும். அப்போ பல கோரிக்கையாக நம்ம வச்சது என்னன்னு சொன்னா, அந்த ஓட்டர் ஸ்லிப் வந்து கீழே விழும்போது அது நல்ல ஸ்லிப்பா இருக்கணும், நாங்க எடுத்து பார்க்கணும், நாங்க போட்ட ஆளுக்கு தான் விழுந்திருக்கான்னு பார்த்துட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு போயிடுற மாதிரி இருக்கணும், அதை எண்ணணும் அப்படின்னு. நான் அதை தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் ஏத்துக்கிடல. நீங்க சொன்ன மாதிரி சில டெக்னீஷியன்ஸ் வந்து என்ன செய்து காட்டுறாங்கன்னு சொன்னா, இந்த சிம்பல் லோடிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த சிம்பல் லோடிங்க்கு வரும்போது அந்த லோட் பண்றதுக்கு வரக்கூடியது அவர் அவுட் சோர்ஸ் பண்ண ஒரு யங்ஸ்டர் தான் வருவான். அவன்கிட்ட ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்து அனுப்புறாங்க. அந்த சாஃப்ட்வேர்ல ஒரு சின்ன வைரஸ் வந்து ஒரு புள்ளி கமா மாதிரி வச்சிருந்தா போதும், இல்ல ஒரு ஆஸ்டிக் மாதிரி இருக்கும். நீங்க சாதாரணமா வெரிஃபை பண்ணா கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து அதுல பிக்ஸ் ஆயிடுச்சுன்னாக்கி அது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்.
விவிபேட் உங்க கண்ணுல பார்க்கும்போது நீங்க கரெக்டா போட்ட மாதிரி தெரியும். ஆனா அது பாக்ஸுக்குள்ள விழாது அப்படின்னு அசாத்தியம்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் பெரிய நிரூபணங்களாக இன்னும் நிரூபித்து காட்டல. சிலர் பிராக்டிக்கலா செய்து காட்டுறாங்க. பட் அந்த அளவுக்கு நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு பக்கத்துல விவிபேட்டை கவுண்ட் பண்ணணும்ன்ற ஒரு கோரிக்கை இப்ப தொடர்ந்து வலுத்து கொண்டே இருக்கிறது. அது கடைசியில எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த தேர்தலில் போட்டி போடக்கூடியவங்க கூட அவங்க எல்லாரும் முதல்ல நாமினேஷன் ஃபைல் பண்ணும் போதே லெட்டர் கொடுக்கறது, இந்த எலெக்ஷன்ல நீங்க விவிபேட்டையும் கவுண்ட் பண்ணணும் அப்படின்றது. அப்போ ரெண்டையும் மேட்ச் பண்ணும்போது வந்து அவ்வளவு எளிதாக ஏமாற்ற முடியாது அப்படின்னு நான் நம்புறேன். வேற ஏதாவது கேள்வி? தோழர் கமருதீன் Thank you, unmute sir. ஆயிருக்கீங்க, Thank you, sir. பேசுங்க. நன்றி. சார் ஐயா நன்றி. மிக அப்பா அருமையா இந்த பிரச்சனைகளை விளக்குனீங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, மிரட்டி இடி, ஐடி இந்த மாதிரி அவங்க துறைகளை வச்சு மிரட்டி தெளிவாக தெரியுது ஒரு பணம் பறிச்சிருக்கிறாங்க. மிரட்டி தான் பறிச்சிருக்கிறாங்க, ரெய்டு அடிக்கிறாங்க. அதன் காரணமா ரெய்டு அடிக்கக்கூடிய அவங்க தகுதியை மீறி பல 100 கோடிக்கு பாண்டு வாங்கி அது பிஜேபிக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த இடியோட மிரட்டல், அவங்க கைது நடவடிக்கைகள், அந்த வழக்குகள்லாம் தொய்வாயிருக்கு. இது நமக்கு தெளிவா தெரியுது. இப்ப தமிழ்நாட்டிலையும் சில விஷயங்கள் சில கொடுத்ததெல்லாம் நமக்கு தெளிவா வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இப்ப தமிழ்நாட்டுல சமீபத்துல ஒரு இடி அதிகாரியை கைது பண்ணோம். இப்பதான் ஒரு உச்ச நீதிமன்றத்துல போய் ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்காரு கைது பண்ணவர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இப்ப இந்த விஷயத்துல ஏதாவது 1-2 நம்ம கேஸ் ஸ்டடியா எடுத்து இது மிரட்டி பணம் பறிக்கிறதுக்கு இடியில உள்ள இந்த அதிகாரிகள் பயன்பட்டு இருக்காங்க, இவ்வளவு பணம் பரிமாற்றம் நடந்திருக்குது, அதனால அந்த கட்சியோட தலைவர்கள், இடி அதிகாரிகள், அந்த வழக்குல செயல்பட்ட இடி அதிகாரிகள் எல்லாரும் மேலேயும் வழக்கு போட நம்ம தமிழ்நாடு போலீஸ்ல புகார் கொடுக்கறது, இங்க உள்ள அதிகாரிகள் நம்ம ஏன்னா இப்ப தமிழ்நாடு வாய்ப்பு இருக்கு. இப்ப உடனடியா ஒரு கைது பண்ணியிருக்காங்க ஒரு புகார்ல. அந்த மாதிரி இப்ப இந்த தேர்தல் பாண்டுல நம்ம இப்படி ஒரு புகார் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஆலோசனை செஞ்சு செய்ய முடியுமான்ற ஒண்ணு, அகில இந்திய அளவுல ஏற்கனவே பிரசாந்த் பூஷன் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறார், இதோட முடிஞ்சு போகல, நாங்க இதுல இன்னும் வழக்கு போட போகிறோம், இதுல நடவடிக்கை எடுக்கணும், அந்த கட்சியின் மேலேயே நடவடிக்கை எடுக்கணும், பொய் சொன்னவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பல வழக்குகள் போடுறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஜெகதீப் சொக்கரும் அதே மாதிரி, அவரு எனக்கு ஒரு நண்பர், சமீபத்துல டெல்லியில சந்திச்சேன். அவரும் வந்து நான் தொடர்ந்து இந்த வழக்கை அப்படியே விட்டுற போறது இல்லை, அவர் வந்து எனக்கு இந்த கட்சி அந்த கட்சின்னு எல்லாம் கிடையாது, எனக்கு நேர்மையான தேர்தல் நடக்கணும்ன்றதுதான், ஆனா அதுக்காக நான் இன்னும் வழக்கு போடுவேன், இன்னும் கூடுதலாக செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி பல அமைப்புகள், இப்போ பாட்ஷான்னு ஒரு அட்வொகேட் வந்து இவிஎம்க்கு எதிராக பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாரு. அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பல்வேறு வழக்கில் போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு சொன்னா, உச்ச நீதிமன்றம் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அதனால இதுல நாங்க பெருசா தலையிட முடியாது அப்படின்னு ஒரு இதை முடிவுக்கு வர்றாங்க. இந்த தேர்தல் பத்திரத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்ப சொன்ன அதே சந்திரசூட் சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் ஒரு 3 நாளைக்கு முன்னால வந்த வழக்குல, இவிஎம் பற்றி உள்ள வழக்குல வந்தபோது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க சும்மா இந்த மாதிரி இல்ல, அவர் இல்ல, அந்த இன்னும் 2 வழக்கு நீதிபதிகள் முன்னால அந்த கேஸ் வந்தது, சும்மா வந்து நீங்க இந்த சந்தேகத்தை கிளப்பாருங்க, விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த இடி அதிகாரி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்க, அந்த அரெஸ்ட் பண்ண ஆளுக்கு இன்னைக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க, அதே தப்புன்ற மாதிரி ஒரு மேல்முறையீடு சொல்லி கேட்கலாம், சில பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடலாம். பட் இந்த உங்களுக்கு தெரியும் நீதிமன்றம் எவ்வளவு வேகமாக செயல்படும், சில கேஸ்ல தான் அந்த மாதிரி வேகமா செயல்படுறாங்க. இன்னைக்கு கூட என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுன்னு பார்த்தேன், அதுக்கு பிறகு நான் மீட்டிங் வந்துட்டேன். அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ரிலீஸ் பண்ணாங்களா இல்லையான்றது தெரியல. சோ அது வந்து ஒரு எமர்ஜென்சி பெட்டிஷனாக இன்னைக்கு எடுத்தாங்க, பண்ணல. ஓகே. சோ அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாத்துக்குமே நம்ம நீதிமன்றத்தை நம்பிட்டு இருக்கிறது வந்து பெரிய அளவுக்கு பயன் தராது. அந்த அது ஒரு லாஸ்ட் ரிசார்ட்னு சொல்லி அந்த முயற்சி
அந்த மாதிரி முயற்சியும் செய்வோம். நேரடியா காவல்துறையில இங்க தமிழ்நாட்டுல உள்ள சிபிசிஐடி இதை பயன்படுத்தி நம்ம இதை விசாரிக்கணும். தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு வழிப்பறி நடந்து பணம் பறிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. 100 கோடி உள்ள மார்டின் நிறுவனம் வந்து 1000 கோடிக்கு பாண்டு வாங்கியிருக்கிறாங்க. வருமானமே அவங்களுக்கு 100 கோடி. அவங்களோட ஒரு 400 சில 100 கோடிகளை இவங்க இடி வந்து சொத்துக்களை முடக்கி இருக்கிறாங்க. அப்ப 1000 கோடிக்கு மேல வாங்கியிருக்காங்கன்றத நம்ம நேரடியா காவல்துறையில தர்றதுக்கான ஒரு வாய்ப்பை பரிசீலனை பண்ணலாம்னு சொல்றேன். வேற ஒண்ணு இல்லை. சரி, நான் அட்வொகேட்ஸோட நானும் டிஸ்கஸ் பண்றேன், நீங்களும் டிஸ்கஸ் பண்ணுங்க. சரிங்க, நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அந்த எலக்ட்ரோல் பாண்ட் சமந்தா ஒரு கேள்வி கேட்கணும்னு கை உயர்த்தி இருக்காங்க. சமந்தா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேக்குறீங்களா? பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு 185 எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் போயிருக்குன்னு ஒரு செய்தி. யாருக்கு? அதாவது எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் வந்து அன்காஸ்டா இன்னும் 185 நம்பர்ஸ் வந்து பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறதா? அதை பற்றி எனக்கு தெரியல. அன்காஸ்ட் எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் 185 நம்பர்ஸ் அப்படின்னு டிரான்ஸ்ஃபர்டு டு பிஎம் கேர்ஸ் ஃபண்ட். நான் அது இன்னும் பார்க்கல, எனக்கு தெரியல, அதனால அதுல நான் பதில் சொல்ல முடியாது. அப்படி இருந்தா சொல்லுங்க. அதுல ஒரு விதி இருக்கு தோழர், அந்த விதி தெரியும் தோழர். அதுல ஒரு விதி இருக்கு. அதாவது வந்து இதுல என்கரேஜ் பண்ணணும்னா அங்க போவோம், அது தெரியுது. நான் என்னோட கேள்வி வந்து அந்த பாண்டு வாங்கினது யாரு, ஏன் அது ஏழுமலை உங்க வாய்ஸும் கிளியரா இல்ல. அவர் சொல்றது என்னன்னா அது கரெக்டா சொல்றாரு. அதாவது 15 நாளைக்குள்ள அதை என்கேஷ் பண்ணணும். பிஜேபியினுடைய பத்திரங்கள் மட்டும் கவர்மெண்ட் நேரடியா பைனான்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லி ஸ்டேட் பேங்க்ல இருந்து டேட் 15 நாள் ஆன பிறகும் அதை வந்து திருப்பி ரெடீம் பண்ண கொடுத்து ரெடீம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா விதிமுறைப்படி அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அதை என்கேஷ் பண்ணலன்னாக்கி அந்த அமௌண்ட்டை வந்து பிஎம் கேர்ஸுக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. பிஎம் கேர்ஸ் நான் கேக்குற கேள்வி வந்து அந்த 185 பாண்ட்ஸ்ல வந்து அதை ட்ரேஸ் பண்ணோம்னா அது ஏன் என்கேஷ் பண்ணல, அதுல இருந்து எதனா ஒரு தவறு கிடைக்குமா அப்படின்றதுக்காக கேக்குறேன். பாப்போம். அது யாருக்கு கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் தான் அதுல செய்ய முடியும். நான் அவங்களுக்கு கன்வே பண்றேன். நன்றி நன்றி. தொடர் சமந்தா காத்திருக்காங்க. தொடர் கேக்குறீங்களா? தொடர் நீங்க இப்ப கேட்கலாம். தொடர் சமந்தா கை உயர்த்தி இருக்கீங்க. தொடர் இல்ல போல இருக்கு. தொடர்களே வேற யாராவது எதனா கேள்விகளை தொடர் இப்ப பேசின இந்த தலைப்பு குறித்து பேசணும்னு நினைக்கிறீங்களா? எதனா கேள்விகள் இருந்தா இப்ப கேளுங்க. தொடர் பார்த்திபன் பேசுறீங்களா? ஆமாம் தொடர். இந்த ஃபியூச்சர் கேமிங் கம்பெனி வந்து அபவ் 500 crores வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க லாட்டரி பிசினஸ் வந்து இந்த 2 மாநிலத்திலையும் நடத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட நிதியா புரிஞ்சுக்கலாமா? இதுதான் தொடர். ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல்ஸ் லிமிடெட் இப்படின்னு 2 கம்பெனி பேர்ல தான் அந்த பத்திரங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. அதுல கொஞ்சம் வந்து ப்ரூடென்ஷியல் எலக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்சிகளுக்கு போயிருக்கிறதுல ஆமா திமுகவுக்கு கிடைத்திருக்கிறது, திரிணாமுல் காங்கிரஸ் கொடுத்திருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல லாட்டரி இருக்கு. ஸோ அதனால அந்த லாட்டரி பிசினஸுக்கும் இதுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கலாம். தமிழ்நாட்டுல லாட்டரி பிசினஸ் இன்னைக்கு வரைக்கும் பேன் பண்ணி இருக்குது. சிக்கிம்ல இருக்குது. சிக்கிம் லாட்டரியில வந்து அதை கேரளாவில் வித்த போது அதை வந்து அதுக்கு எதிராக சில நடவடிக்கை எடுத்ததுனால அப்போ நிதியமைச்சராக இருந்த காம்ரேட் தாமஸ் ஐசக்கு எதிராக மார்டின் வந்து வழக்கு போட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிசினஸ் இது மட்டுமல்ல, வேற பல்வேறு பிசினஸ் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால அதுக்கு வந்து இடையூறாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோட திமுகவுக்கு அவங்க கொடுத்துருக்கலாம்.
திமுக மட்டும் ஒரு சில கட்சிகளும் தான் எவ்வளவு யார் கொடுத்துருக்குறாங்கன்றத அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்த லெட்டர்ல டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கும் பிஜேபி காங்கிரஸ் உட்பட அவங்க யார்கிட்ட இருந்து வந்ததுன்றத சொல்லல, திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லல. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரையில நிச்சயமாக இந்த பாண்டு கொடுக்கறவங்க எல்லாம் ஏதோ ஒரு நல்லெண்ணக்கத்துல இந்த ஆளும் கட்சி நல்லா இருக்கட்டுன்னு போய் கொடுக்கறது இல்ல, அவங்களுடைய சுயலாபத்துக்காகத்தான் நிச்சயமாக கொடுத்திருப்பாங்க. என்ன சுயலாபத்துக்காக செய்தாங்கன்றது நமக்கு முழுமையாக தெரியல. சோ அவங்க திமுகவை பயன்படுத்தி வேற ஏதாவது பலன் கிடைக்கும்னு அவங்களுடைய பல்வேறு தொழில்கள் இருக்கு. அவங்களுடைய பெரிய லாபம் ஈட்டுறது கேமிங் தான், ஆன்லைன் கேமிங். அது இங்க அலோவ் பண்ணல. அதனால அது பொறுத்தவரையில திமுக நம்ம குற்றம் சாட்ட முடியல இன்னைக்கு. அதனால கரெக்டா எதுக்கு கொடுத்தாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா கொடுத்திருக்கிறது இந்த மாதிரி திமுகவுக்கும் அதே பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிக்கும் கொடுத்திருக்காங்க, பிஜேபிக்கும் கொடுத்திருக்காங்க. அவங்க அவரு மார்ட்டினை பத்தி உங்களுக்கு தெரியும். மார்ட்டின் நீண்ட காலமாக பத்திரிகைகள் மூலமாக ரெய்டுக்கு அறியப்பட்டவர். அவருடைய பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்கன்னாக்கி அதை விட பல மடங்கு லாபத்தினுடைய பல மடங்கு 1368 கோடி கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? பேலன்ஸ் ஷீட்ல காட்டுறது போய் அது இல்லாமல் ஏராளமான வருமானம் அவங்களுக்கு இருக்கு. அதனாலதானே கொடுக்கல. 17 நிறுவனங்கள் அந்த மாதிரி நஷ்டத்துல போகக்கூடிய நிறுவனங்கள் கூட கொடுக்குறாங்க. அப்போ நஷ்டத்துல போறதாக அவங்க காட்டுறது, வெளிப்படையாக காட்டுறது, டாக்ஸ் ரிட்டர்ன் போடும்போது செய்யறது ஏமாத்து. அதை விட கூடுதல் வச்சு அவங்க இந்த மாதிரி பத்திரங்களை கொடுத்து விளையாடிட்டு இருக்காங்க. அரசாங்கத்தினுடைய சப்போர்ட் பெறுவதற்காக அதை பயன்படுத்துகிறாங்கன்னு தான் பார்க்க முடியும். நன்றி.